அமித்ஷா வராது, நிர்மலா சீதாராமன், உனக்கு ஒரு பெரிய ஸ்கோப் உள்ள ஒரு மாநிலத்துக்கு நீ வரலன்னா நீ என்ன பண்ண போற? எடப்பாடிக்கு கண்ணாடி போட்டு தொப்பி போட்டாங்க தெரியுமா? அதே மாதிரி கெட்டப்ல விஜயபாஸ்கரை போட்டு காங்கிரஸை எதிர்க்கிறதுக்கு எங்க சிபிஎம் பிளஸ் பிஜேபி அப்படி ஒரு கூட்டணி வந்துருச்சா? வணக்கம் நேயர்களே, வாக்கி டாக்கி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம வாக்கி டாக்கி நிகழ்ச்சியில பத்திரிகையாளர் செந்தில் சார் தான் அணிஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். எப்பவுமே நம்ம ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவோ அல்லது மத்தியில ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய பிஜேபியோ தான் பத்திரிகை ஊடகங்கள்லாம் விமர்சனம் வச்சுட்டே இருப்பாங்க. இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா கொஞ்சம் எதிர்கட்சி பக்கமும் போவோமே, ஒரே நான் ஆளுங்கட்சியவே போட்டு ராவிட்டு. காங்கிரஸ் மேல ரொம்ப கோபம்ங்களா? இல்ல, காங்கிரஸ் கோபம்லாம் இல்ல, 60 ஆண்டுகள் ஆண்டுருக்காங்களா சார் அவங்களும் எந்த கட்சி இல்ல, நியாயமானதுதான். உங்களுடைய வருத்தம் என்னன்னா, காங்கிரஸ் அரசியலே பண்ற மாதிரி தெரியல. எப்படி நினைக்கிறீங்க நீங்க? தமிழ்நாடு இல்ல, தமிழ்நாடுங்கிறத விட்டுருங்க, ஆல் ஓவர் இந்தியா பெருசா ஒரு எதிர்கட்சி தலைவருங்கிற ஒரு பெரிய மரியாதை நம்ம கொடுத்துருக்கோம் அவருக்கு. யாருக்கு? ராகுல் காந்திக்கு. அவரு எங்கேயாவது ஒரு டிராவல் பண்ணி நீங்க தேர்தல் டைம்ல போலாங்க, அது ஒன்றும் மாற்றம் இல்லை, போய் தான் ஆகணும் அவரு. பட் இல்லாம எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு சும்மா சொல்லுங்க. இந்த கடந்த 5 வருஷத்துல அவரை விடுங்க. சரி, தலைவரா இருக்கிற கார்கே எத்தனை முறை வந்திருக்காரு? நம்மள விட்டுருங்க. பக்கத்துல பாண்டிச்சேரி அவங்களோட ஒரு ஆளுமை கொண்ட ஒரு மாநிலம், அதுல போறது இல்லைங்க. இப்படியே இன்னும் காங்கிரஸ் எப்படி வளர்க்க போறாங்க? என்ன பண்ணுறது? காங்கிரஸுக்கான வளர்ப்பு வேலையும் திமுகவே பாத்துக்குமா? அப்படி எதிர்பார்க்கறாங்களோ? அதான் சார், எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஒரு காலத்துலலாம் இந்திரா காங்கிரஸ் இருந்துச்சு, இப்போ இது திமுக காங்கிரஸ் அப்படின்றாங்க. இல்ல, அதுதான் திமுக காங்கிரஸ் தானோ? இல்ல, அது தவறு. அதை நான் சொல்றேன், திமுக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஒர்க் பண்ணி கடுமையான ஒரு இவ்வளவு பிரச்சனைக்கு பத்தி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பட் காங்கிரஸ் ரொம்ப ரொம்ப அது என்ன சொல்றது, ஒண்ணும் இல்லைங்க. செல்வப்பிரதியை மேல ஒரு 22 மாவட்ட தலைவர்கள் கொடுத்துருக்காங்க. தலைவர்கிட்ட போய் இது பண்ணாங்க. என்ன பண்ணீங்க? அட்லீஸ்ட் ஒரு என்கொயரிங்க ஒரு பேர்ல சத்தியமூர்த்தி ஏத்தாப்புல நின்று ஒரு ரூம் போட்டு ஒரு 4 நாள் கொஞ்சம் இதை 2-3 பேரை கூட விசாரிச்சுக்கிட்டாங்க. ஒரு குதூகலமா இருப்பான், கொஞ்சம் ஆக்டிவா இருப்பான். இல்ல, காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சாப கேடா சார் இது? கோஷ்டி பூசலுக்குன்னு பேர் போன கட்சியா? ஏன்னா எந்த தலைவர் இருந்தாலும் சரி, EVKS வந்தாலும் சரி, நம்ம திருநாவுக்கரசு போர்க்கொடி தூக்கிடுறாரு, திருநாவுக்கரசு வந்தாலும் சரி EVKS போர்க்கொடி தூக்கிடுறாரு. அதுக்கடுத்து இப்ப செல்வப்பிரதி வந்திருக்காரு, இப்ப இவருக்கும் எதிராகவும் போர்க்கொடி தூக்குறாங்க. நாளைக்கு சசிகாந்த் செந்திலே வந்தா கூட ஒரு 4 பேர் போர்க்கொடி தூக்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க போல. இல்ல, நான் என்ன சொல்றேன், ஜனநாயகம்னு சொல்றாங்க. அதை அதுக்கு 2 விஷயம் இருக்குல்ல. ஜனநாயக முறைப்படி நாங்க நடத்துறோம் கட்சி, அதனால நீங்க குறைய இருந்தா சொல்றீங்க, ஓப்பனா பேசுறீங்க, அது ஜனநாயக முறைப்படியான கட்சி எங்க கட்சி. நீங்க எது சொன்னாலும் எதுக்குமே வாய் திறக்காம நீங்க இருந்துகிட்டு ஆமாசாமி போடுறதுங்கிறது சர்வாதிகாரம் அப்படிங்கறத காங்கிரஸோடைய ஒரு நிலைப்பாடா இருக்கு. பட் ஆனா இது சர்வாதிகாரமும் இல்லாம ஜனநாயகமும் இல்லாம என்ன சொல்றது, கட்டுப்பாடற்ற ஒரு ஒண்ணுமே இல்லாம என்னமோ கல்ல கட்டி ஆத்துல விட்ட கதையா கட்சி இப்படி போயிட்டு இருந்ததுன்னா எப்படி அவங்க திருப்பி எதிர்கட்சி தலைவருங்கிற திருப்பி ஆளுங்கட்சி ஆகணும்னு ஆசைப்படுறாரா இல்லையான்னு எனக்கு ஒன்றும் புரியல. நீ சொன்னதுதான் எனக்கு இன்னும் ஞாபகம் வருது. நம்ம EVKS அமரர் EVKS இளங்கோவன் அவர்கள் ஒரு காரியகர்த்தாக்கள் மீட்டிங்லேயே போட்டு உடைச்சார். தலைவர் பேசினாரு, இந்த மாதிரி நாம் எத்தனை காலம்தான் நாம் இன்னொரு கட்சியை சார்ந்து இருப்பது, நாம் தனித்துவமாக செயல்பட வேண்டும், காமராசருடைய ஆட்சி நாங்கள் இங்கே நிலைநாட்ட வேண்டும். அப்பவே ஒரு கேள்வி வந்துச்சு, அதுக்கு முன்னாடிதான் காமராசர் ஆட்சி திமுக ஆட்சின்னு சொன்னாங்க. அது ஒரு பக்கம். பிறகு பேசின அமரர் EVKS இளங்கோவன் அவர்கள் என்ன சொன்னாரு, நாம் தனித்து நின்றால் 40 தொகுதிகளிலே நாம் டெபாசிட் இழந்து விடுவோம், சிவகங்கையில் மட்டும் நாங்கள் 1 லட்சம் வாக்குகளை வாங்குவோம் அப்படின்னு சொல்லி தலைவருக்கு எதிராக EVKS இளங்கோவன் பேசுறாரு. இல்ல, அதுதான் சொல்றேன், நீங்க கட்சியை வளர்க்கறதெல்லாம் இல்லைங்க, கட்சி டெவலப் பண்ணணும் எதுவுமே கிடையாது. நீங்க பிஜேபியை நம்ம கடுமையா விமர்சனம் பண்றோம், ஆனாலும் அவங்களுக்கு தோற்கடிக்க என்ன ஆயத்தை நம்ம செஞ்சோம். அதுதான் நான் சொல்றேன், பரிசோதனை. அவன் போராடிட்டே இருக்கான், ஜெயிக்கணும்னு நினைக்கிறான், செய்யணும்னு நினைக்கிறான் அப்படின்னு காங்கிரஸ்காரங்கள்ல சில பேர் பேசுனீங்கன்னா புலம்புறாங்க. ஏன் சார் வரவே மாட்டோம்னு தெரிஞ்சாலும் அண்ணாமலையா இருக்கட்டும், பிஜேபியில இருந்து பிரதமர் எத்தனை முறை வந்துட்டார் சார் தமிழ்நாட்டுக்கு, ஏதோ ஒரு காரணத்துக்கு. அமித்ஷா வராது, நிர்மலா சீதாராமன் ஏதோ வராங்க. பட் நீ எதையுமே உனக்கு ஒரு பெரிய ஸ்கோப் உள்ள ஒரு மாநிலத்துக்கு நீ வரலன்னா நீ என்ன பண்ண போற சொல்றீங்களா? அதனால
நீங்க காங்கிரஸ் வந்து கொஞ்சமாவது தன்னுடைய அரசியல் நடவடிக்கைகளை வேற மாதிரி மாத்திக்கணும். இல்லைன்னா அது கிட்டத்தட்ட அதுக்கு பேசாம திமுக சேர்ந்துடலாமா எல்லாத்தையும் கலைச்சு விட்டு தமிழ்நாட்டை காங்கிரஸ் பொதுவா சொல்றேன். நம்ம எல்லாமே இவங்க பாத்துக்கிட்டாங்கன்னா 20 சீட்டு மட்டும் கேட்டு வாங்கிக்கிட்டு இந்த 20 பேர் மட்டும் போதுமா காங்கிரஸ்? நீங்க மற்ற தொகுதியில யாரும் இருக்க வேணாமா? அதனால காங்கிரஸ் அவங்களுடைய ஒரு என்னது ஆட்டிடியூட்ல இருந்து எல்லா விஷயங்களையும் மாத்தணும் அப்படிங்கறத நம்ம கோரிக்கையா நம்ம வைக்கிறோம். நீங்க சொன்னது ஒரு நல்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் சார். இப்போ பிஜேபியில வந்து ஒரு தலைவர் யாராக இருந்தாலும் சரி, தமிழிசையா இருந்தாலும் சரி, பொன்னாரா இருந்தாலும் சரி, இலகணேசனா இருந்தாலும் சரி, இப்ப அண்ணாமலை இருந்தாலும் சரி, தன் தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சு அதுல தான் ஒரு மேஜர் ஃபோர்ஸா வந்து அதுல ஒரு குறிப்பிடத்தக்க சதவீத வாக்கத்தை வந்து நிரூபிச்சு நாங்க இந்த பவர்ஃபுல்லா எங்களுடைய இருப்பு இருக்கு, எங்களை என்ன நோட்டா கட்சின்ற அப்படின்னு சேலஞ்ச் பண்றாங்க. கரெக்ட், அதுதான் சொல்றேன். நம்ம அதை பண்ணி தான் ஆகணும். நீங்க இதுதான் இதே ஒரு சூழ்நிலை தான். நீங்க இதை விட்டுருங்க. நீங்க ஆந்திரால எத்தனை ஆந்திராக்கு எத்தனை முறை போனார் ராகுல் பாருங்க. தமிழ்நாட்டை விட்டுருங்க, ஆந்திராக்கு எத்தனை முறை போயிருக்காரு. கேரளால அந்த எலெக்ஷனுக்காக போனாரு ராகுல். அதுக்கப்புறம் பிரியங்கா வந்து வயநாடுக்காக போனாங்க. அதுக்கப்புறம் தேர்தலுங்கிறதுக்கு மட்டும்தான் போறாங்களே ஒழிய நீங்க 5 வருஷம் இருக்குங்க. நீங்க மாநில கட்சியா இருந்திருக்கிறீங்க, ஆட்சியை பிடிக்கணும்னா எப்போ வரணும், எத்தனை முறை வரணும், புரியுதுங்களா? நேற்றைய முன்தினம் கூட பீகார்ல போனாரு, ஒரு ரேலியில நடந்த எலெக்ஷன் வரப்போகுது, எலெக்ஷனை எய்ம் பண்ணி போறாரு. அதுதான் சொல்றேன், தேர்தலுக்கு வரீங்க அப்புறம் 4 வருஷம் உட்காந்துட்டீங்கன்னா என்ன இருக்கு? பண்றாங்க. நீங்க அப்புறம் பிஜேபி வளருது, பிஜேபி இப்படி பண்றான் அப்படி பண்றான், ரைட்டு எல்லாம் ஏத்துக்கிறோம். நீங்க என்ன பண்றீங்க சார்? காங்கிரஸ் ஒரு ஜனநாயக கட்சி சார். இப்ப பிஜேபி நீங்க வந்து சொல்றீங்க அது வந்து இந்த அளவுக்கு வந்து தேர்தல் அரசியலே, அதாவது எலெக்ஷன் அரசியலே முன்னிலைப்படுத்தி அவங்க வந்து ஒவ்வொரு காய்களையும் நகர்த்துறாங்கன்னு சொல்லி. ஆனா அதே பிஜேபி தானே வந்து இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் எல்லாம் காலி பண்ணுது. காலி பண்ணிட்டு தானே அந்த இடத்துல வந்து உட்காருது. அவ காங்கிரஸ் பண்றது ஜனநாயகம், அது பண்றது வந்து ஜனநாயக படுகொலை, அப்படிதானே எடுத்துக்கணும். இல்ல நம்ம வந்து செயல்பாடை மட்டும் பேசுவோம். நீங்க அதுக்கப்புறம் கட்சியை உடைக்கிறது அது பண்றதெல்லாம் ரைட்டு. காங்கிரஸ் ஆட்சியில இருக்கோ பண்ணிருக்குன்னு சொல்றீங்க. இல்ல ஆமா, நீங்க இந்திரா காந்தி காலத்துல பண்ணலையா? எத்தனையோ ஆட்சிகளை கலைச்சிருக்கிறது. 356 பயன்படுத்தி 99 ஆட்சிகளை 100க்கும் மேற்பட்ட பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம அதை பெரிய கணக்கா எடுத்துக்கணும். நம்ம பட் காங்கிரஸ் கொஞ்சமாவது ஆக்டிவா இருக்கணும். என்ன அட்லீஸ்ட் ஒரு பிரச்சனைன்னா வந்து ஒரு கமிட்டியை போட்டு, அந்த காலத்துலயாவது ஒரு டீம் வரும் உட்காரும். அப்படி பார்த்தீங்கன்னா மூப்பனார் அதான் வேலையா பார்ப்பாரு. என்ன சிதம்பரத்துக்கு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. பட் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிட்டு இருக்குது. அதை மாத்திக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு காங்கிரஸ்காரங்களுடைய ஒரு புலம்பலா இருக்குது. இப்ப நேற்று ஒருத்தர் பிறந்த நாள் கொண்டாடி இருக்காரு. என்ன ஒரு எம்ஜிஆர் மாதிரி கண்ணாடி எல்லாம் போட்டு போஸ்டர் அடிச்சு கலக்கி எடுத்துக்கிறாங்க புதுக்கோட்டையில. யார் சார்? நம்ம விஜயபாஸ்கர் இருக்காரு, ஹெல்த் விஜயபாஸ்கர். பாத்தீங்கன்னா அந்த போட்டோ நீங்க பாத்தீங்கன்னா அசந்து போயிருவீங்க. ஆமா, நீங்க இதே மாதிரி எடப்பாடிக்கு கண்ணாடி போட்டு தொப்பி போட்டாங்க தெரியுமா? அதே மாதிரி கெட்டப்ல விஜயபாஸ்கரை போட்டு பெரிய பெரிய போஸ்டர் போட்டு கலக்கி. 9 மாசம் தேர்தல் வருது. தேர்தல் பிரச்சாரத்துல தன்னோட மனைவி குழந்தைகள் எல்லாம் கூட்டு வச்சு தேர்தல் பிரச்சாரத்துல கூட ஈடுபட வைப்பாரு. ஆமா, விஜயபாஸ்கர் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய, ஆனா ஒரு விஷயம் மட்டும் பண்ணுவாரு. என்ன பண்ணுவாருன்னா புதுக்கோட்டையில அவர் மட்டும் தான் ஜெயிப்பாரு. மத்த யாரையும் வளர விட மாட்டாரு. இன்னும் வரைக்கும் ஒரு கெட்ட பேர். நீங்க பாருங்க, அங்க நீங்க விஜயபாஸ்கர் நீங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல ஒரு ஆளுமல்ல ஜெயிப்பார். மத்த யாரும் பெரிய லெவல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஆட்கள் யாரையும் வச்சுக்க மாட்டார். அதனாலதான் அவருடைய பெரிய சக்சஸ். சில அரசியல்வாதிகள் அப்படிதாங்க. ஆமா. இப்ப நீங்க விஜயபாஸ்கர் பத்தி சொன்னீங்க. இப்ப எப்படி இந்தியாவுக்கு எப்படி காங்கிரஸ் கட்சியா இருக்கோ, தமிழ்நாட்டுக்கு வந்து அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இப்போ இபிஎஸும் காங்கிரஸ் போலதான் வந்து செயல்படுதா தமிழ்நாட்டுல? ஏன்னா எதிர்கட்சி ஒரு ரோலை வந்து அவங்க சரியா செய்யறது இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு. 100% அவருக்கான பிரச்சனைகளை அவரே பாக்குறதுக்கே டைம் இல்லைங்க. நல்லா தான் சொல்றேன். செங்கோட்டையன் மேட்டர்ல பாத்தீங்கன்னா செங்கோட்டையன்ட்ட இப்போ உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க எப்படியாவது ஒரு முறை அண்ணனை வந்து பாத்துட்டு போங்கன்னு கூப்பிடுறாங்க. யார? செங்கோட்டையனை கூப்பிட்டு யூபிஎஸ் பார்த்துட்டு ஒரு போட்டோ எடுத்து போட்டோம்னா முடிஞ்சு போச்சுல்ல, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் செங்கோட்டையன் நீங்க என்ன சொன்னாலும் எடுபடாது. அந்த தெளிவா ஒரு டீம் என்ன பண்ணுது, நீங்க வாங்க ஒரு நிமிஷம் வாங்க, எவ்வளவு வருத்தமா இருந்தாலும் நேரா வந்து அண்ணனை பார்த்து ஒரு வார்த்தை பேசுங்கன்னு சொல்றாங்க. ஆனா இது விஷயம் தெரிஞ்சு செங்கோட்டையன் விட்டு கொடுக்காம அப்படியே இல்ல 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 இல்லன்னு புடி கொடுக்காம போயிட்டு இருக்காரு. ஆமா,
இப்போ என்ன சொல்லிட்டாங்க, ஈரோட்ல ம். நீங்க என்ன சொல்றீங்களோ போஸ்டிங்ஸ் எல்லாமே பண்ணித்தர சொல்லுங்க கட்சியில. புரியுதுங்களா? உங்களுக்கு வருத்தம் என்ன? நீங்க உங்களுக்கு வேண்டாத ஆட்களுக்கு பதவி 2, 3 பதவி கொடுத்துட்டாரு. அந்த கோபத்துல தானே நீங்க முடிவெடுத்தீங்க. இல்ல இனிமே நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வேணுங்கிற விஷயம் எல்லாம் நாங்க பண்ணித்தரோம் அப்படின்னு கடம்பூர் ராஜு அப்படின்னு ஒரு டீம் உட்காந்து பேசி கீசி கரைச்சி பார்க்குது. யார? செங்கோட்டையனை. ஆனா செங்கோட்டையன் பிடி கொடுக்காம ஓட்டிட்டு இருக்காரு. அப்ப என்ன செய்ய போறாரு, என்ன நடக்க போகுதுன்னு இனிமே தான் நம்ம பார்க்கணும். ஆமா. இப்போ நாளைக்கு வேற அமித்ஷா வேற வர்றாரு. ஸோ அப்போ அதுல ஏதாவது செங்கோட்டையனோ அல்லது வேற யாராவது வந்து இப்போ ஃபேக்ஷன், ஏன்னா ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் அம்மையார் வந்து கேசிபி உள்ள போனாரு. யார் யார் கார்ல என்னென்ன கலர்ல கார்ல மாறி மாறி போறாங்க. போறாங்கன்னு கிண்டி, அது இங்க இருக்க கிண்டி தான். ஆமா, எல்லாம் இங்கதான் கிரீன் சாலையில இருப்பாங்க. அப்படி இல்லாட்டி சென்னையினுடைய மைய பகுதியில் தான் இருப்பாங்க. அங்கேருந்து கிண்டிக்கு போக பெரிய தூரம்லாம் கிடையாது, 10 கிலோமீட்டர் வரும். அங்கே பல கார்கள் கலர் கார்கள் இருந்து சசிகலா பாப்பாரு. என்ன காரணம்னா தமிழ்நாட்டுக்கான அரசியல் வியூகத்துக்காக தான் வராது. என்ன ஒரு செட்டப், அதே மாதிரி மாநில தலைவர் எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணிட்டு அவங்க அடுத்த பீகார் எலெக்ஷனுக்கு போனோம். ஆமாமா, தமிழ்நாட்டை பத்தி எவ்வளவு நாள் சிந்திச்சுட்டு இருக்க முடியும்? இந்த 2 நாள் டைம், இவரு வேலையை முடிச்சு இவரை கூட வேலையை பாரு அப்படின்னு கிளம்பிடுவாங்க. அனௌன்ஸ் பண்ணிடுவாருன்றீங்க? இல்ல ஃபைனல் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுதான், அவ்வளவுதான். அதுக்கான ஒரு டைம் அதுதான். அதுக்காக தான் அமித்ஷா வராரு. அதனாலதான் ஏற்கனவே ஒரு செட்டப். ஃபர்ஸ்ட் ரவுண்டு டாக்ஸ் முடிஞ்சிருச்சு டெல்லியில. என்ன நம்ம 3 காரு மாறி போனார்ல எடப்பாடி, அது முதல் ரவுண்டு முடிஞ்சிருச்சு. இப்போ 2வது ரவுண்டு இப்போ நடக்க போகுது. என்னென்ன டிமாண்ட், யார் சொல்ற போறது, எடுபட போகுது, எடப்பாடி இருப்பாரா இல்லையா, அவர் பேர் என்ன, செங்கோட்டையனுக்கு பொதுச்செயலாளர் பதவியா இல்ல முதலமைச்சர் கேண்டிடேட் அவர் தானா இப்படிங்கிறதெல்லாம் ஃபைனல் ஆக போகுது. அப்போ நம்மளும் இதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறோம். உண்மையிலே ஏதாவது விஷயங்கள் இருந்ததுன்னா உடனே பிரேக் அடிச்சுடுவோம். கேரளாவில் கூட இப்போ ஒரு பரபரப்பான ஒரு செய்தியும் போய்கிட்டு இருக்கு. வக்ஃபு மசோதாவுக்கு வந்து கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சது வந்து கேரளா அரசு தான், சிபிஎம் கட்சி தான். ஆனா முதல்ல இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா வந்து அவங்க அந்த சட்ட திருத்தத்தை வந்து அமல்படுத்துறாங்க. அதன்படி வக்ஃபு வாரியத்தை அமைக்க போறாங்களா. இது வந்து பெரிய எதிர்வலை ஏற்படுத்திருக்கு. என்ன கிட்டத்தட்ட வேற மாதிரிலாம் தெரியுது. நீங்க சொன்னது பார்த்தா காங்கிரஸை எதிர்க்கிறதுக்கு எங்க சிபிஎம் பிளஸ் பிஜேபி அப்படி ஒரு கூட்டணி வந்துருச்சா? வந்துருச்சு போல, அப்படியே சொல்ல முடியாது. இல்ல நீங்க அரசியலுக்கு இது நண்பன் எதிரிக்கு எதிரி நண்பன் தானே, அதான அரசியல் கணக்கு. அப்ப நீங்க கேரளால மட்டும் பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டுக்கும், அதான் மாநில லெவல்ல சொல்றேன், கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் கடுமையான போட்டி தான். ஏன்னா ஒவ்வொரு முறையும் வருவாங்க, இல்ல அவங்க வருவாங்க. காரியகர்த்தாக்கள்லாம் அப்பப்போ வந்து படுகொலைகள் அந்த மாதிரியான செய்திகள்லாம் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். அது முக்கியமா பாத்தீங்கன்னா கண்ணனூர் மாவட்டத்துல RSS வெர்சஸ் சிபிஎம் பயங்கர கடுமையான ஒரு பிரச்சனைகள் இருக்கும். பட் நீங்க சொல்ற கணக்கை பார்த்தா வித்தியாசமா இருக்கு. ஆமா சார், இப்ப நம்ம தமிழ்நாடு எதிர்த்துச்சு, சரி ஓகே, எதிர்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சட்டத்தை நாங்க முதல்ல கொண்டு வந்து அமெண்ட்மெண்டா பண்ணுவோம். நம்ம முதல்வர் தான் அந்த வக்ஃபு சட்டத்துல கூட முன்மாதிரியா உச்சநீதிமன்றத்தில் போய் முதல்ல வழக்கு போட்டாரு, அது போய் இதை வந்து திருத்தம் தப்புன்னு சொல்லி. ஆனா கேரளா வந்து அமைதியா இருந்தா கூட பரவாயில்ல, அது முதல்ல போய் அமெண்ட்மெண்ட், அது வந்து சட்ட திருத்தத்தை ஏத்துக்கிறாங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு உள்ளடி அரசியல், எல்லாமே அரசியல் தான். நீங்க ஒரு விஷயம், எதுக்கு அப்புறம் உளவுத்துறைன்னு ஒண்ணு இருக்கு, கண்டிப்பா அவங்க ஏதாவது ரிப்போர்ட் போட்டிருப்பாங்க. இல்ல வகுப்பு விஷயம், அந்த சட்ட விஷயத்துல மக்கள்லாம் வந்து நீங்க அதை அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கறாங்க, பண்ணா அவங்களுக்கு ஓட்டு சரியா இருக்கும் அப்படின்னு ஏதாவது பாஜக அப்படின்ற கோஷம்லாம் வந்து எழுப்புனாங்க. ஆனா அதே வந்து பாசிச கட்சி எல்லாம் பிஜேபி இல்ல, அது வந்து நவ பாசிசத்தை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது, இன்னும் ரீச் பண்ணல அப்படின்னு ஓட்டு தான். நீங்க பார்லிமெண்ட்லயே சுரேஷ் கோபியோடைய பேச்சு பயங்கர வைரல் ஆச்சுல அன்னைக்கு, இந்த இதுல மேட்டர்ல பயங்கரமா பேசினாரு. நீங்க அதனால இதெல்லாம் நீ அரசியல்ல அன்னைக்கு சில விஷயங்கள் நடக்கும். இப்ப ஒருவேளை 2 பேரும் சேர்ந்து பொது எதிரி காங்கிரஸ் நினைச்சு முடிவு பண்ணிட்டாங்களோ என்னமோன்னு தெரியல. அப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்ப கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பேரளவு தான் வந்து பிஜேபி எதிர்க்குன்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி சொல்லுது. நீங்க 2 பேர் தான் பிடிஎம் அப்படின்னு சொல்லி அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லுது, காங்கிரஸும் பிஜேபி தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி அவங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்ப அந்த மாநிலத்தினுடைய அரசியல அதை பார்க்கணுமா? இல்ல உண்மையிலேயே அதுதான் சொல்றேன், மாநில பிரச்சனைகள் இல்லையே, நல்லா அப்படிதான் நம்ம பாக்குறது இல்லையா? நீங்க காவேரி இஷ்யூல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க காங்கிரஸும் பிஜேபி அங்க ஒன்னா சேர்ந்துக்குவாங்க, நம்மள எதிர்ப்பாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரிதான். அதனால அங்க வாக்கு அரசியல்ங்கிறது ஒரு வேற, கொள்கை அரசியல்ங்கிறது வேற. என்ன, அதனால நீ இதையும் சேர்த்துக்காதீங்க. அது வேற, அது இது வேற. அதுதான் இந்தியா ஒழுங்கா போயிட்டு இருக்கு. அதனால நீங்க
என்னடா இப்படி நடக்கிறாங்களேன்னா அதுலலாம் பேச்சுக்கெல்லாம் இடமே இல்லை. ஆமா. அப்ப 29ல ஒரு ஆட்சி மாற்றம் நடக்குமா? அந்த ஆட்சி மாற்றம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து தமிழ்நாட்டில இருந்து நம்ம பல விஷயங்கள்ல இருந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது, ஒன்றிணைக்கக்கூடிய வேலைலாம் பண்றோம். காங்கிரஸ் கட்சி அது செய்யுதா? ஆட்சி மாற்றத்தை வந்து பிடிக்கணுங்கிற ஒரு இலக்கோடு காங்கிரஸ் கட்சி வந்து சென்று கொண்டிருக்குதா? நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்க சூழ்நிலைக்கு ஒரு ஒரு எதிர்கட்சிகள்லாம் ஒரு கூட்டமைப்பு போட்டு ம்ஹும். அதோட தலைவரா முதல்வர் ஸ்டாலின் இருக்காருல்ல, ம்ஹும். திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு அந்த பொறுப்பை கொடுத்து ஓ. என்ன நீங்களே கட்சியெல்லாம் ஷேர் பண்ணுங்க, ம்ஹும். என்ன யார் யாருக்கு எப்படி நிப்பாட்டணும்னு அவர்கிட்ட கேட்டாவது காங்கிரஸ் இனிமே ராகுல் காந்தி ஒரு பாடம். ஓ. நம்ம திரு ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஆமா, இருந்து. நீ ஓ. ஏன்னா ம்ஹும். எப்படி எந்தெந்த இஷ்யூல எப்படி பேசணும் நீங்க. ம்ஹும். இன்னைக்கு நேட்டு விஷயமா நம்ம எதிர்கட்சி ஆமா. என்ன கூப்பிட்டு நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா கடுமையான ஒரு நீங்க இது முடியுமா முடியாதாங்கலாம் அப்புறம் ம். இப்படிதானே சொல்லிட்டு இருந்தீங்க கவர்னர் மேட்டர்ல. ம். கோர்ட்டுக்கு போய் என்ன பண்ண போறீங்கன்னு. ஆமா. இன்னைக்கு வந்து இந்த ஒரு 6 மாசம் பொறுமைக்கு நீங்க ஒரு முடிவு கிடைச்சிருச்சு. ஆமா. அதே மாதிரி கோர்ட்டுக்கு ஒரு பக்கம் போங்க, மக்கள் மன்றத்துக்கும் போங்க. ம். இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க போராடிட்டே இருந்தீங்கன்னா தான் ஒரு நிச்சயமா தீர்வு. சார், நீங்க சொன்னதுல வந்து திட்டமிட்டு பல விஷயங்களை வந்து கோட்டை விடுறாங்க. குறிப்பா அந்த வக்ஃப் மசோதா கூட ராகுல் காந்தி பெருசா வாய் திறந்த மாதிரி தெரியல. இல்ல அதுதான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு என்ன அரசியல் வந்து சரியா பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆளுங்கட்சி ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் அரசியல் பண்ணினாங்க தான் சரியா இருக்கும். நீங்க நினைச்சுக்கிட்டு 4 மணி நேரம் அரசியல் பண்ணிட்டு 20 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா ஒரு காலத்திலயும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால என்ன பேராசை பெருநஷ்டம். ஓ. அதனால ராகுல் காந்தியா இருக்கு பழமொழியோட சார் வந்து இந்த வாக்கி டாக்கி நிகழ்ச்சி வந்து நிறைவு பெற செய்கிறோம். இது புதிய கோணத்துல வாக்கி டாக்கி நிகழ்ச்சி வந்து நம்ம நேயர்களுக்கு வந்து வழங்க இருக்கிறோம். ஆளுங்கட்சி மட்டும் இல்ல, எதிர்கட்சிகள் செஞ்ச தவறா இருந்தாலும் சரி, அதையுமே கூட நம்ம வந்து ஒரு புதிய நோக்கோடு, எந்த திறந்த மனசோடு, எந்த ஒரு பயாஸும் இல்லாம நம்ம வந்து நேயர்களுக்கு பகிர்வோம். ரொம்ப நன்றி சார். இது மாதிரி தொடர்ந்து நீங்க வந்து பின்னணிகளை தோல் உரிச்சிட்டே இருக்கணும். நன்றி நன்றி ஹக்கீம். நன்றி 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 நன்றி.